வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் நல்லூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 பரப்பு காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்று மதில் மிக அழகான முறையில் கட்டப்பட்டிருக்குது. இந்த காணிக்கு வருகின்ற அந்த உள் வீதியினுடைய அமைப்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 அடி அகலத்தில் இருக்குது. வாகனங்கள் வரக்கூடிய மாதிரியான அகலத்தில் இருக்குது. அதே மாதிரி காணியை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்று மதில் கட்டப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படி மெதுவாக பார்க்கலாம். இந்த காணிக்கு நீங்கள் வாரதுன்னு சொன்னால் செம்மணி என்று சொல்கிற அந்த சந்தியில் இருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு முச்சந்தி ஒன்று வரும். அதில் இருந்து நீங்கள் வலதுகை பக்கமாக திரும்பி வந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது. பாரதி வீதி 1ஆம் ஒழுங்கை என்று சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது. அந்த ஒழுங்கையால் நீங்கள் கொஞ்சம் தூரம் போனோடனே 2வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்கு போகின்ற அந்த வீதிகளினுடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அற்புதமான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா தார் வீதிகளும் கான்கிரீட் வீதிகளுமாக தான் இருக்குது. வாகனங்கள் தாராளமாக போகக்கூடிய மாதிரியான அற்புதமான அமைப்புகளில் தான் வீதி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணியை சுற்றி பார்க்கலாம். அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் தெரிகிறது பார்த்திங்கன்னு சொன்னால் கார் பார்க்க உங்களுடைய வாகனங்களை பார்க் பண்ணி விடக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டடம் உண்டு. இது வீடும் பார்த்திங்கன்னு சொன்னால் 3 ரூம் கோல் கிச்சனோட பார்த்திங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் முதலாவது போய் கிணத்தை பார்ப்போம். கட்டு கிணறு இருக்குது. அந்த கட்டு கிணறை பார்த்துட்டு பிறகு நாங்கள் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். பாருங்கள், தான் கட்டுக்கிணறு நல்ல தண்ணியோட நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டி கட்டப்பட்டிருக்குது. இது குளியலறை. அப்படியே நாங்கள் வெளியில் போய் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூமுகள் கட்டப்பட்டிருக்குது. அதை நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு நாங்கள் அந்த ரூமை பார்க்கலாம். இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குரோடோல் பக்கத்தால் போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிச்சன். கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா மார்பிள் தான் பதிக்கப்பட்டிருக்குது. மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா சீலிங் தான் போட்டிருக்குறாங்க. அதாவது வீடு ஃபுல்லாகவே மார்பிளும் சீலிங்கும் தான் போடப்பட்டிருக்குது. எல்லா ரூமுக்கும் போட்டிருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம். மேலே சீலிங் தான் அடிச்சிருக்கு, மாவுளெல்லாம் போட்டிருக்கு. அட்டாச் பாத்ரூமோட இந்த ரூம் அமைஞ்சிருக்குது. அப்படியே நாங்கள் வெளியில் போனோம்னு சொன்னால் இது ஹோல் பார்த்தீங்கன்னா மிக மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. மேலே சீலிங் எல்லாம் அடித்து கீழேயும் பார்த்தீங்கன்னா மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. இது ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம். இது அடுத்த ரூம். ஆகவே 3 ரூம் இருக்குது. கிச்சன், ஹோல் இருக்குது. முன்னுக்கு ஒரு சன்செட் இருக்குது. ரூமுகளுடைய அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வீடு மிக மிக அற்புதமாக இருக்கும். உண்மையாலுமே ஒரு அளவான ஒரு வீடுன்னு தான் சொல்லணும். ஆக பெரிய வீடும் இல்லாமல் சின்ன வீடும் இல்லாமல் ஒரு அளவான வீடு. புதுசாக தான் இருக்குது. மாவுளெல்லாம் புதுசாக பதிக்கப்பட்டு மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. ஃபேன் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே வெளியே போய் காணியை அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். இதில் பார்த்திங்கன்னா 2 ரூம் கட்டியிருக்கிறாங்க. இது நான் நினைக்கிறேன் டியூஷன் படித்து கொடுத்துருந்துருக்காங்க கூட. கரும்பலகை எல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னுக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மதில் தான். வெளி பாத்ரூம் ஒன்று இருக்குது. இதான் அந்த வெளி பாத்ரூம். எல்லா இடமும் தண்ணி பைப் லைன் செய்யப்பட்டிருக்குது. இது வீட்டினுடைய பின்பகுதி.
மிக நேர்த்தியான முறையில் இருக்குது. உண்மையாலுமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லூரை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட இடம் என்று சொல்லி. காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் வந்து 5 மரங்கள் நிற்குது, ஜம்பு மரம் வந்து 1 நிற்குது, தோடை 1, கறிவேப்பிலை மரம் வந்து 1 நிற்குது, தென்னை மரம் வந்து 2 மரம் நிற்குது. இவ்வளவு மரங்களும் வந்து காணிக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் குரோட்டன் கண்டுகள் நிற்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்டிகோ. மேலே வந்து சீலிங் எல்லாம் மிக சிறப்பாக வந்து அடிச்சிருக்காங்க. காணியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமான முறையில் இந்த காணி வந்து உண்மையாலுமே அமைஞ்சிருக்குது. இந்த காணியோட விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 கோடி சொல்கிறாங்க. மேற்கொண்டும் நீங்கள் விலையில் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும். இதில் நான் என்னுடைய நம்பர் இதில் நான் உங்களுக்கு தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் விலையில் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே வந்து மறக்காமல் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் வந்து மறக்காமல் எங்கள் நிலமன்றுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.